ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வாரம் கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்க்காக எந்த வீடியோஸும் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே தான் நான் லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ இன்னையிலேருந்து இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ரெகுலராக யூஷுவல் உங்களுக்கு ரெகுலராக எல்லா வீடியோஸும் அப்டேட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் ரெகுலராக. ஸோ இனிமேல் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணலாம். ஸோ ஏன்னா நமக்கு எக்ஸாம் அப்ரோச் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அஃபிஷியலாக நான் டேட் அனௌன்ஸ் பண்ணல, பட் மேக்ஸிமம் அரௌண்ட் லாஸ்ட் வீக் ஆஃப் மே அல்லது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ அதுக்காக நம்ம இப்போவே ரெடி ஆகிக்கலாம். சரியா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரைடேயில் இந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான ஜென்ரல் ஈவெண்ட்ஸ், அதே நேரம் அவார்டீஸ், அப்பாயிண்டீஸ், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க வரோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் நடந்த ஜென்ரல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கலாம். சரியா? ஸோ என்ன நடந்தது தெரியுமா? ஒரு இன்ட்ராக்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, இந்தியாவும் ஹை கமிஷனர்ஸ் அண்ட் அம்பாசடர்ஸ் ஆஃப் யூரோப்பியன் அண்ட் ஓஷனியா கண்ட்ரீஸ்க்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி நடந்தது. சரியா? யாருக்கு இன்ட்ராக்ஷன்? இந்தியாவுக்கும் யூரோப்பியன் ஓஷனியா கண்ட்ரீஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதோட அம்பாசடர்ஸ் ப்ளஸ் ஹை கமிஷனர். சரியா? ஸோ அவங்களுக்கு நடுவில் ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கு. எங்கே அப்படின்னா நியூ டெல்லியில் நடந்திருக்கு. ஸோ இது பியூர் அண்ட் பியூர் ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன். சரியா? மெயினாக அது எதுக்கு அப்படின்னா, ஸோ எல்லா கண்ட்ரீஸ், இந்த யூரோப்பியன் ஓஷனியா கண்ட்ரீஸ் எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு எக்கனாமிக் டைஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் தான். ஸோ எல்லாரும் கூடி சேர்ந்து பேசியிருக்காங்க, அவ்வளோதான். சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா, வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் போலிங் ஸ்டேஷன் எது அப்படின்னா டெஷிகேங் தான். சரியா? ஸோ டெஷிகேங் பிகம்ஸ் த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் போலிங் ஸ்டேஷன். சரியா? உயரமான போலிங் ஸ்டேஷன். புரியுதா? ஸோ அதிக அளவிலான அந்த மாதிரி கிடையாது, உயரமான போலிங் ஸ்டேஷன். சரியா? ஸோ இதோட அல்டிடியூட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 15,256 ஃபீட் இருக்குது. சரியா? ஓகேவா? ஸோ அதே நேரம் 2 வில்லேஜஸ் இதுக்கு கீழே வருது. ஒன்று டஷிகேங் வில்லேஜ், இன்னொன்று கெட்டே வில்லேஜ். சரியா? ஸோ இப்போ லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடக்குது இல்லையா? அதனால் இனிமேல் நம்ம வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் இது ரிலேட்டடாக அப்டேட்ஸ் எல்லாமே எல்லா கன்னட ஃபெஸ்டிவலும் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம். கரெக்டாக? ஸோ இந்த டஷிகேங் போலிங் ஸ்டேஷனில் 48 ஓட்டர்ஸ். சரியா? ஸோ ஹையஸ்ட் போலிங் ஸ்டேஷன்னா அக்கார்டிங் டு ஹைட்டு தான், அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. புரியுதா? ஸோ எவ்வளோ 48 ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க, 30 மேல் ஓட்டர்ஸ், 18 விமன் ஓட்டர்ஸ். அதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரியா? அடுத்தது பாருங்க, இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் கவர்மெண்ட் ஓன்ட் ஃபினான்ஷியல் ஃபார்மாக பிஎஃப்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? பிஎஃப்சின்னு என்ன அப்படின்னா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். புரியுதா? ஸோ இதுதான் இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் கவர்மெண்ட் ஓன்ட் ஃபினான்ஷியல் ஃபார்ம். சரியா? கவர்மெண்ட் கீழே வரக்கூடிய ரொம்ப செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபினான்ஷியல் ஃபார்ம் இதுதான். ஓகேவா? பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எதையும் நான் ஃபுல்லாக எழுதலை, பிகாஸ் நம்ம அப்சர்வ் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ அந்த லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா, இது பேஸ்ட் ஆன் எது அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பொறுத்து இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் கவர்மெண்ட் ஃபினான்ஷியல் ஃபார்மாக பிஎஃப்சியை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். சரியா? அடுத்தது பாருங்கள், ஹைப்பர் லோக்கல் கம்யூனிட்டி ஆப். அதாவது கம்யூனிட்டி ஆப்னா, கம்யூனிட்டினா நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைப்பர் லோக்கல் கம்யூனிட்டி ஆப். லோக்கல் கம்யூனிட்டி என்ன சொல்லலாம்? பக்கத்தில் இருக்கிறதா நம்ம லோக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கரெக்டாக? ஸோ நம்ம சுற்றி இருக்கிற அந்த நெய்பர்ஹுட் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே அப்படின்னா மும்பையில். ஓகேவா? அந்த ஆப் பெயர் என்ன அப்படின்னா போங்கா. இது என்ன ஒரே போங்கா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல? ஸோ பக்கத்தில் இருக்கிறவன்ட்டு டேரெக்டாக பேச வேண்டியது தானே? ஸோ இது ஒரு போங்காட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அந்த ஆப் பேர் என்ன? போங்கா. ஹைப்பர் லோக்கல் கம்யூனிட்டி ஆப். சரியா? அப்போ லோக்கல் கம்யூனிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? ஈஸியாக. ஸோ பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஹுட் கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக. சரியா? ஸோ பக்கத்தில் யாருக்காவது ஒரு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டா போதும். 1 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற நம்ம வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இதுதான் டு நெய்பர்ஹுட் பீப்புள் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு வித்தவுட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. அதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இன்டர்நெட் கனெக்டிவிட்டி எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும். ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மட்டும் நெட் கனெக்டிவிட்டி இருந்தால் போதும். சரியா இல்லையா? ஓகேவா? போங்காங்கிறது ஒரு மராத்தி வேர்டு தான். சரியா? அதோட மீனிங் என்ன அப்படின்னா லவுட் ஸ்பீக்கர் அல்லது மெகாஃபோன் அந்த மாதிரி. சரியா? எல்லாருக்கூடையும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால போங்கா. ஓகேவா? இது எங்கே? மும்பையில். சரியா? அடுத்தது பாருங்க, இந்தியன் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம்
இது பேர்லேயே என்ன தெரியுது, சம்திங் ரிலேட்டட் டு புக், ஏன்னா டபுள் கோட்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இது ஒரு புக்கு சரியா. இதோட ஆதர் யார் அப்படின்னா டாக்டர் ஒய்வி ரெட்டி அண்ட் டாக்டர் ஜிஆர் ரெட்டி, இவங்க 2 பேரும் தான் இந்த புக்கை எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா, ஆதர். ஓகேவா, இதை யார் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஆர்பிஐ கவர்னர். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்னோம் இல்லையா, ஆர்பிஐ கவர்னர் யார். இந்த வீடியோலையும் அப்பப்போ சர்ப்ரைஸ் கொஸ்டின் வரும், எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்துக்கோங்க சரியா. ஓகேவா, ஸோ இந்த புக்கை லான்ச் பண்ணது யார் அப்படின்னா ஆர்பிஐ கவர்னர். ஆர்பிஐ கவர்னர் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அது கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஆர்பிஐ கவர்னர் யார், சக்தி கந்தா தாஸ். கரெக்டாக, ஸோ அவர் தான் அந்த புக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ரிலேட்டட் சம் எக்கனாமிக்கல் புக் தானே, அதனால ஆர்பிஐ கவர்னர் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க சரியா. அதே நேரம் இந்த டாக்டர் ஒய்வி ரெட்டி இருக்கார் இல்லையா, இவர் 2003 2008 வரைக்கும் ஆர்பிஐயோட கவர்னராக இருந்திருக்காரு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு பிறகு ரிலேட்டட் புக்லாம் எழுதிட்டு வர்றாரு. ஸோ அதுக்கு அந்த வரிசையில் இந்தியன் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம்ங்கிற புக்கை இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க சரியா. ஓகேவா, ஆதர் யாருன்னு பார்த்துக்கோங்க, புக் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது சரியா. அடுத்தது பாருங்கள், அஸ்ஸாமில் இன்னொரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க சரியா. ஸோ இப்போ கண்டிப்பாக இப்போ ஆப்னாலே கண்டிப்பாக மேக்ஸிமம் ரிலேட்டட் டு எலெக்ஷன்ஸாக தான் இருக்கும், ஏன்னா எலெக்ஷன்ஸ் வரப்போகுது இல்லையா. ஸோ டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அஸ்ஸாமோட சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர், கரெக்டாக அஸ்ஸாமோட சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் முகேஷ் சாஹூ சரியா, அவர் எனஜோரி அப்படிங்கிற ஒரு ஆப்பை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. எங்கே அப்படின்னா அஸ்ஸாமோட கேபிட்டல் டிஸ்பூரில் சரியா. ஓகேவா, ஸோ இது மெயினாக எதுக்கு அப்படின்னா ஃபார் டிசபிலிட்டி. ஓகேவா, டிசபிலிட்டி நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம லாஸ்ட் வீக்லேயும் பிடபிள்யூடிக்காக பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்காக ஆப்லாம் நிறைய நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த வரிசையில் எல்லா ஸ்டேட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய அறிமுகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அந்த வரிசையில் அஸ்ஸாமில் ஒரு ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, தான் எனஜோரி சரியா. எனஜோரி ஓகேவா. ஸோ எனஜோரி பர்சன் வித் டிசபிலிட்டிக்காக இந்த ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கான மெயின் நமக்கு தெரியும்ல, இந்த எலெக்ஷனுக்கான மெயின் தீமே என்ன, நோ ஓட்டர் டு பி லெஃப்ட் பிகின். மறந்துடாதீங்க, நோ ஓட்டர் டு பி லெஃப்ட் பிகின். எந்த ஓட்டருமே நம்ம தனிமைப்படுத்தக்கூடாது, எல்லா ஓட்டருமே எங்களுக்கு முக்கியம்தான். அதுதான் இந்த எலெக்ஷன் கமிஷன், இந்த எலெக்ஷனோட மெயின் தீமே. புரியுதா இல்லையா. ஓகேவா, அடுத்தது என்ன அப்படின்னா 7th நியூஸ் என்ன அப்படின்னா லார்ஜஸ்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இன் ஏஷியா. ஓகேவா, ஏஷியாலேயே லார்ஜஸ்ட் எனர்ஜி அல்லது பவர் ஸ்டோரேஜ் சிஸ்டம் எங்கே பில்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒசாகா ட்ரெயின் ஸ்டேஷன், ஜப்பானில் சரியா. ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒசாகா ட்ரெயின் ஸ்டேஷன் சரியா. ஒசாகா பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒசாகா ட்ரெயின் ஸ்டேஷன், ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒசாகா ட்ரெயின் ஸ்டேஷனில் லார்ஜஸ்ட் எனர்ஜி அல்லது பவர் ஸ்டோரேஜ் சிஸ்டம் இன் ஏஷியாவை பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் பில்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா டெஸ்லா. ஓகேவா, ஸோ எங்கே பில்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஒசாகா ட்ரெயின் ஸ்டேஷன், யாருன்னா டெஸ்லா சரியா. ஸோ இது மூலமாக வேர்ல்டுன்னு சொல்ல முடியாது, ஏபக்கோட 4th லார்ஜஸ்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரியா. ஓகேவா, ஸோ 4th லார்ஜஸ்ட் இன் ஏஷியா பசிபிக் ரீஜன். அப்பாக்னா ஏஷியா பசிபிக் ரீஜன், புரியுதா. ஏஷியாவோட லார்ஜஸ்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ஒசாகா ட்ரெயின் ஸ்டேஷன், ஏஷியா பசிபிக் ரீஜனோட 4th லார்ஜஸ்ட் ஒசாகா ட்ரெயின் ஸ்டேஷன். புரியுதா, ஏஷியாவோட லார்ஜஸ்ட் பட் ஏஷியா பசிபிக் ரீஜனோட 4th லார்ஜஸ்ட். புரியுதா. இது மெயினாக என்ன ஹைலைட் அப்படின்னா, இது எதுக்காக இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, எனர்ஜி டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்குல்ல உலகம் ஃபுல்லாக. ஸோ அதை கம்மி பண்ணணும், அதே நேரம் எமர்ஜென்சி பேக்கப் அந்த ட்ரெயின்ஸுக்கு ஆனால் எமர்ஜென்சி பேக்கப் பவரை ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா, அதில் லார்ஜஸ்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இன் ஏஷியா தான் அந்த ஒசாகா ட்ரெயின் ஸ்டேஷன் சரியா இல்லையா. ஓகேவா, ஸோ அதே நேரம் இங்கே ஒசாகா ட்ரெயின் ஸ்டேஷனில் 42 பவர் பேக் யூனிட்ஸ் இருக்குது சரியா. ஸோ இது பக்கத்தில் நம்ம ஏதாவது ஒரு நியரஸ்ட் ஸ்டேஷன் நம்ம போயிட்டுருக்கோம், இல்லைனா இங்கே தூரத்தில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது ட்ரெயினில் பவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுனாலும் பக்கத்து ஸ்டேஷன் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு 30 நிமிஷமாவது இந்த பவர் பேக்கப் நமக்கு துணை இருக்கும் சரியா இல்லையா. ஓகேவா, அந்த அடிஷன் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா MDTMG. ஓகேவா, MDTMGனா என்ன அப்படின்னா மல்டி டிசிப்ளினரி டெரரிசம் மானிட்டரிங் குரூப் சரியா. ஓகேவா, ஸோ டெரரிசம்னாலே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரது என்னன்னு ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான். இது ஒரு பிட்டர் ட்ரூத் கரெக்டாக ரைட்டா. ஸோ டெரரிசம்னாலே ஜம்மு அண்ட் காஷ்மீரை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா. ஸோ அங்கே நிறைய மிலிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ போராளிகள் நிறைய ஃபார்ம் ஆகிட்டே இருக்காங்க, எனக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரிக்கணும், காஷ்மீரை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதை மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற ஒரு குரூப் தான் இந்த மல்டி டிசிப்ளினரி டெரரிசம் மானிட்டரிங் குரூப் சரியா இல்லையா. ஓகேவா, அடுத்தது பாருங்க 9வது நியூஸ் பாருங்க. உலகத்திலேயே முதல் டிஸ்ட்ரிக்ட் வித் 5G கவரேஜ் அண்ட் ப்ராட்பேண்ட் கிகாபிட் நெட்வொர்க் எது அப்படின்னா ஷாங்காய் தான் சரியா. ஷாங்காய். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க,
ஓகேவா, ஷாங்காய். சரியா, அடுத்தது பாருங்க, அசாமில் இன்னொரு ஆப். ஃபர்ஸ்டே ஒரு ஆப் பார்த்தோம் இல்லையா, எனர்ஜோரி. அது யாருக்கு? டிசபிலிட்டி பீப்புளுக்காக கொண்டு வந்த ஆப். இது என்ன ஆப் அப்படின்னா, அசாமில் கொண்டு வந்திருக்கிறாங்க, போங்கைகோன் டிஸ்ட்ரிக்ட்ல. சரியா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சங்கல்ப். ஓகேவா, சங்கல்ப். இந்த இது யாருக்கு மெயினாக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு கொண்டு வந்த ஆப். எதுக்காகன்னு மறந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு ஆப் கொடுத்து அது என்ன பர்பஸ்ன்னு கேட்கலாம், நான் பர்பஸ் கொடுத்து என்ன ஆப்புன்னு கேட்கலாம், எங்கே கொண்டு வந்தாங்கன்னு கேட்கலாம். ஓகேவா, யாருக்காக கொண்டு வந்தாங்கன்னு கேட்கலாம். இதெல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. எலெக்ஷன் நியூஸ்லாம் ரொம்ப அப்டேட்டாக வச்சுக்கோங்க. சரியா, ஓகேவா. அஸ்ஸாமில் ஒரு ஆப், அதுக்கு பேர் தான் சங்கல்ப் ஃபார் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ஓகேவா, ஸோ சங்கல்ப் மொதல் டைம் ஓட்டர்ஸ்லாம் இப்போ பயங்கர எந்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம மொதல் டைம் ஓட் போடுறோம் அப்படி நம்ம ஓட்டில் அப்படி தலைகளை திருப்பி மாற்றலாம் அப்படிலாம் பயங்கர ஆர்வ கலரில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு சங்கல்பம் எடுத்துப்பாங்க, நான் நான் என்னோட ஓட்டுனால நான் பெரிய புரட்சியை நிகழ்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட் போட்ட பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல, சங்கல்பம் மேற்கொள்ளுவோம்ல. அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கல்ப்புங்கிற ஆப் மெயினாக எதுக்கு அப்படின்னா ஃபார் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். சரியா, ஸோ இந்த ஆப்பில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஏஜும் நேமும் கொடுத்துட்டாலே போதும். பக்கத்தில் இருக்கிற போலிங் ஸ்டேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் டைமில் ஓட் பண்ணுறதுனால ப்ரொசீஜருக்குலாம் கொஞ்சம் அவங்க நர்வஸாக இருப்பாங்க. ஓகே, நம்ம எக்ஸாம்க்கே நர்வஸாக இருக்க மாட்டோம், அது வேறு விஷயம். பட் அவங்க அந்த ஆப்பில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற போலிங் ஸ்டேஷன் டீட்டெயில்ஸ், இல்லைனா நம்ம எந்த போலிங் ஸ்டேஷன் கீழே வருவோமோ அந்த டீட்டெயில்ஸ் நம்ம ஏஜ் அண்ட் நேம் கொடுத்துட்டாலே போதும், எல்லாமே அப்டேட் ஆயிரும். சரியா இல்லையா? ஓகேவா, சங்கல்ப். அடுத்தது பாருங்கள், ஆஸ்திரேலியா ஒரு எக்ஸசைஸ் நடத்துது. பார்த்தீங்களா, எக்ஸசைஸ் வந்துருச்சா? எல்லா வீடியோலும் நம்ம ஒரு எக்ஸசைஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ஆஸ்திரேலியா ஒரு எக்ஸசைஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ 7 நேஷன் மிலிட்ரி எக்ஸசைஸ். புரியுதா? 7 நேஷன் மிலிட்ரி எக்ஸசைஸ். சரியா, இந்தியன் ஓஷன்ல. எங்க? இந்தியன் ஓஷன்ல. அந்த 7 நேஷன் என்னெல்லாம் அப்படின்னா ஸ்ரீலங்கா, இந்தியா, மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், இந்தோனேஷியா, சிங்கப்பூர். புரியுதா? ஸோ இந்த ஜஸ்ட் மெயினாக இது எதுக்கு அப்படின்னா இந்தியன் ஓஷனில் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டே வருது. சரியா, ஸோ அதை என்கவுண்டர் பண்ணுறதுக்காக, ஓகேவா, என்கவுண்டர் பண்ணுறதா சுட்டு தள்ளுறதுக்காக கிடையாது, ஜஸ்ட் அதை கண்காணிக்கிறதுக்காக, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 7 நேஷன் மிலிட்ரி எக்ஸசைஸை ஆஸ்திரேலியா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. புரியுதா? ஓகேவா, ஸோ இந்த இது மெயினாக ஆஸ்திரேலியா ஒரு 4 நேவல் ஷிப்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க, ஒரு மிலிட்ரி ஏர்கிராஃப்ட், அதே மாதிரி 1000 செக்யூரிட்டி பர்சனல், இத்தனை பேர் ஆஸ்திரேலியாவிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க ஸ்ரீலங்காவிலேருந்து அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்ரீலங்காவிலேருந்து இந்தியாவுக்கு 26ஆம் தேதி வந்திருக்கிறாங்க. மார்ச் 26 வந்துட்டு அங்கேருந்து அகெயின் ஒவ்வொரு கண்ட்ரீஸாக, அது எல்லாமே கடற்கரை வழியாக. புரியுதா இல்லையா? ஓகேவா, அப்படியே அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிவிட்டு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸசைஸ், அவ்வளோதான். சரியா, இது முடிக்கிறதுக்கு 2.5 மாதம் ஆகும். சரியா, ஸ்ரீலங்காவிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்தது இந்தியா வந்து அப்படி அந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சரியா, ஓகேவா. அடுத்தது பாருங்கள், 12வது நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவோட 2nd லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க், அதே மாதிரி 3rd லார்ஜஸ்ட் கமர்ஷியல் பேங்காக பேங்க் ஆஃப் பரோடா மாறிடுச்சு. ஓகேவா, ஏன் மாறிச்சு அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா 2 பேங்க்கோட மெர்ஜ் ஆயிடுச்சு. இதையும் நம்ம ஆல்ரெடி எங்கே பார்த்தோம், ப்ரீவியஸான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோலாம் பார்த்தோம். பேங்க் ஆஃப் பரோடா கூட எந்த பேங்க்ஸ்லாம் மெர்ஜ் ஆச்சு அப்படின்னா D+V. இந்த D+Vனா என்ன அப்படிங்கிறதா மொதல் கொஸ்டின். சரியா, இதான் அன்னைக்கான சர்ப்ரைஸ் கொஸ்டின். சரியா, D+V எந்த 2 பேங்க்கும் பேங்க் ஆஃப் பரோடா கூட மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா இல்லையா? ஓகேவா. ஸோ இது மூலமாக இந்த 2 பேங்க்கும் மெர்ஜ் ஆனதுனால இட் பிகம் 2nd லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க், அதே மாதிரி 3rd லார்ஜஸ்ட் கமர்ஷியல் பேங்க். அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு லார்ஜஸ்ட் பேங்க் என்ன அப்படின்னா SBIயும் HDFCயும், அதே வரிசையில் இப்போ பேங்க் ஆஃப் பரோடாவும் இணைஞ்சிருக்கு. சரியா, ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆர்நாம்னு என்ன அப்படின்னா ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் அசெட் மேனேஜ்மெண்ட். ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் அசெட் மேனேஜ்மெண்ட். சரியா, அசெட்னா சொத்து, ரைட்டா. ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் அசெட் மேனேஜ்மெண்ட், ஆர்நாம். சரியா, ஸோ இந்த ஆர்நாமும் கூகுளும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாய்ஸ் மூலமாக பண்ணிக்கலாம். கஸ்டமர்ஸ், அவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே கிடையாது, இந்த ஆர்நாமோட கஸ்டமர்ஸ் கூகுளோட சேர்ந்து, அதாவது அவங்க கஸ்டமர்ஸ்க்கு வாய்ஸ் பேஸ்டு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அதை இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இட் பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி டு ப்ரொவைட் கான்வர்சேஷனல் இன்டர்ஃபேஸ். சரி, அப்போ பேசியே ரூபாய் எடுக்கலாம், ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்த முதல் இந்தியன் கம்பெனி ஆர்நாம் தான், ரிலையன்ஸ். ஓகேவா, ஆல்ரெடி ரிலையன்ஸ் கொடிகட்டி பிறகுது இல்லையா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் அசெட் மேனேஜ்மெண்ட் ஆர்நாம். ஓகேவா.
அடுத்தது பாருங்கள், இந்தியாவோட டிஃபென்ஸ் சேட்டலைட். லாஸ்ட் வீக்கும் ஒரு டிஃபென்ஸ் சேட்டலைட் பார்த்தோன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? ஸோ இந்தியாவோட டிஃபென்ஸ் சேட்டலைட் எமிசேட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ISRO. சரியா? எங்கே அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? எமிசேட் பார்த்துக்கோங்க. எமிசேட் மெயினாக இது எதுக்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் மெஷர்மெண்ட்டுக்காக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? டிஃபென்ஸ் சேட்டலைட் எமிசேட். ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் வாய்ஸ் மூலமாக என்னெல்லாம் நோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, அடிஷ்னலாக என்ன சொன்னேன் அப்படிங்கிறத நோட்ஸ்மாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் இங்கே எழுதணும் அப்படின்னா பயங்கர டஞ்சண்டாக இருக்கும், நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்காது. சரியா? அடுத்தது பாருங்கள், இன்னொரு எக்ஸசைஸ். சரியா? ஸோ ஆஸ் இண்டெக்ஸ். ஸோ பேர்லேயே தெரியுது ஆஸ் இண்டெக்ஸ்னால் எந்த 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவில் நடந்திருக்கும்? கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். ஆஸ்திரேலியா இந்தியா எக்ஸசைஸ் 2019. சரியா? இது 3rd எடிஷன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 3rd டைம் நடக்குது இந்த வருஷம். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு நடுவில் நடக்கிற பைலேட்ரல் எக்ஸசைஸ் எந்த டேட்டில் நடக்குது அப்படின்னா ஏப்ரல் 2 ஆரம்பிச்சது, 16ஆம் தேதி வரை அந்த எக்ஸசைஸ் நடக்குது. விசாகப்பட்டினம் தான் நடக்குது. சரியா? ஆஸ் இண்டெக்ஸ் 2019. எல்லா எக்ஸசைஸும் வரிசையாக நோட் பண்ணிட்டே வாங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு நம்ம லாஸ்ட் வீடியோவில் நிறைய கண்டினியூஸாக ஒரு 3 வீடியோஸாக பார்த்துட்ருக்கோம்ல, GA டேக். கரெக்டாக? ரைட்டாக? ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக். ஸோ இந்த வாரம் எதுக்கு GA டேக் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கந்தமல் ஹல்டி. ஸோ ஹல்டினா என்னென்னா டர்மரிக். சரியா? ஸோ கந்தமல்ங்கிறது டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கான ஒரு பிரத்யேகமான டர்மரிக் தான் அந்த கந்தமல் ஹல்டி. சரியா? ஸோ அதுக்கு GA டேக் கொடுத்துருக்குறாங்க. இது மெயினாக அந்த ட்ரைபல் பீப்புள், இந்த மலைவாழ் மக்கள் ஆர்கானிக்கலாக க்ரோ பண்ணுற ஒரு டர்மரிக் இதுதான் அந்த கந்தமல் ஹல்டி. சரியா? இதுக்கு GA டேக் கொடுத்துருக்காங்க. எதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹாஸ் அக்கர்ட் GA டேக் ரீசன்ட்லி அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராடக்ட் பார்த்துக்கணும், எந்த இடத்துல அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது பாருங்கள், லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் எங்கே பில்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா லே லடாக் ரீஜனில் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா மைத்ரி. ஓகேவா? மைத்ரி. சரியா? ஸோ இந்தியன் ஆர்மி ஒரு லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜை மைத்ரி அப்படிங்கிற பேரில் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே அப்படின்னா லே லடாக் அந்த ரீஜனில். எந்த ரிவருக்கு மேலானும் தெரிஞ்சுக்கணும், இண்டஸ் ரிவருக்கு மேலே. ஓகேவா? மெயினாக இது என்ன ஹைலைட் அப்படின்னா 40 நாளில் பில்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. செமல்ல 40 நாளில் அந்த லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜை பில்ட் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்தியன் ஆர்மி பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. பேர் பார்த்துக்கோங்க, எந்த இடத்துலன்னு பார்த்துக்கோங்க, இந்த ரிவருக்கு மேலன்னு பார்த்துக்கோங்க, எத்தனை நாளுக்குள்ளே பார்த்துக்கோங்க. இட்ஸ் அ ரெக்கார்ட். சரியா? 40 நாளில். அடுத்தது பாருங்கள், இந்தியாவுக்கும் நாப்கான்ஸ்க்கும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. ஓகேவா? இந்தியானா தெரியும் நமக்கு ஆப்வியஸாக. நாப்கான்ஸ்னு என்ன? நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீஸ். சரியா? ஸோ இந்த நாப்கான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. எதுக்கு அப்படின்னா இந்தியா ஆஃப்ரிக்கா IAIRD அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியா ஆஃப்ரிக்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேவா? இந்தியா ஆஃப்ரிக்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேவா? எங்கே அப்படின்னா மாலவியில். சரியா? இதையும் தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கு நடுவில் அக்ரிமெண்ட், ரொம்ப MOUs இல்லை இந்த வீக்கு, இது மட்டும்தான் ஒரு அக்ரிமெண்ட். சரியா? அடுத்தது நம்ம வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப்புங்கிறது ஒரு இதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா செக் பாயிண்ட் டிப்லைன் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மெயினாக நமக்கு அத்தியாவசியமான தேவை இல்லையா? ஸோ இது மெயினாக எதுக்கு அப்படின்னா செக் பாயிண்ட் அப்படின்னா இப்போ நம்ம டோல்கேட் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நம்ம இந்த டோல்கேட்டுன்னு சொல்கிறத விட நம்ம இப்போ மலை ஏறுறோம், அங்கே அந்த இடத்துல ஒரு செக் பாயிண்ட் இருக்குது இல்லையா, ஸோ அங்கே நம்ம எதாவது பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்துருக்குறோமா அந்த மாதிரி நம்மளை செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க இல்லையா. ஸோ அதாவது அதே மாதிரி டேக்ஸ் ஏதாவது பே பண்ணணும் அந்த மாதிரி, இல்லைனா அந்த கண்ணாடி கதவில் அந்த பிளாக் இது எடுத்துருக்குறாங்களா, அந்த மாதிரி நிறைய செக்கிங் இருக்குல்ல, அந்த செக் போஸ்ட் மாதிரி தான் அந்த செக் பாயிண்ட் டிப்லைன். வாட்ஸ்அப்போட செக் பாயிண்ட் டிப்லைன் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா இல்லையா? இதுக்கு பேர் பார்த்துக்கோங்க, செக் பாயிண்ட் டிப்லைன். இது மெயினாக என்ன அப்படின்னா லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடக்க போது இல்லை, ஸோ அதனால் இந்த ஏதாவது நிறைய ஃபேக் நியூஸ் பரவும், ஸோ இதுன்னு என்னெல்லாமோ பரவி பெரிய பிரச்சனைலாம் ஆகும் இல்லையா. ஸோ அதை தடுக்கிறதுக்காக நிறைய பொய் பிரச்சாரங்கள் நிகழும், அந்த மாதிரி நிறைய நம்பகத்தன்மை இல்லாத விஷயங்களை நிறைய பரவிட்டுருக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக அந்த நியூஸோட ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணுறதுக்காக இந்த செக் பாயிண்ட் டிப்லைனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஆர்கனைசேஷன்? நம்ம வாட்ஸ்அப். சரியா இல்லையா?
இந்த ஃபெசிலிட்டியை 4 லாங்குவேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் ஒரு லாங்குவேஜ் காமனாக இங்கிலீஷ் தான். மீதி 4 லாங்குவேஜ் என்ன அப்படின்னா ஹிந்தி, தெலுங்கு, பெங்காலி, மலையாளம். சரியா, கண்டிப்பாக தமிழ் இல்லை. மேபி அது இன்னும் போக போக மேபி டெவலப் ஆகலாம். ரைட்டா, ஏன்னா நம்ம அவ்வளோவா ஃபேக் நியூஸ் பரவுறதில்லைன்னு நினச்சிக்கலாம். சரியா, ஓகேவா. இங்கிலீஷும் உண்டு, இங்கிலீஷை தாண்டி 4 லாங்குவேஜ். சரியா, ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான ஜென்ரலான ஈவெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்ஸ் மட்டும் நான் தொகுத்துருக்கிறேன். சரியா, ஸோ மற்றபடி ரொம்ப பெரிய நிகழ்வுகளை அந்த வாரம் நடக்கலை. சரியா, ஸோ இனி அடுத்தது இந்த வாரம் நடந்த முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். சரியா, ஓகேவா. இந்த வீடியோவில் நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரே வீடியோவில் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இந்த வாரம் பெரிய நிகழ்வுகள்லாம் இல்லை. சரியா, மொதல் அப்பாயின்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஹிட்டாச்சி பேமெண்ட் சர்வீசஸோட மேனேஜிங் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா ரஸ்டம் இரானி. சரியா, பேமெண்ட்னாலே கஷ்டம் தான். ஸோ கஷ்டம் ரஸ்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ரஸ்டம் இரானி. ஹிட்டாச்சி. சரியா, ஹிட்டாச்சி கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் ஹிட் ஆக முடியும் அப்படின்னு ஞாபகம். ஸோ ஹிட்டாச்சியோட பேமெண்ட் சர்வீசஸோட எம்டி யார் அப்படின்னா ரஸ்டம். ஹிட்டாச்சி கஸ்டம் ரஸ்டம் ஞாபகம் வச்சுக்கலாமா, ரஸ்டம் இரானி. அடுத்தது என்ன அப்படின்னா ஏரோநாட்டிக்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் அப் அதோட பிராண்ட் அம்பாசடராக மயங்க் அகர்வால். ஸோ கண்டிப்பாக கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக மயங்க் அகர்வால்லாம் யாருன்னு தெரியும். இது ஒரு கிரிக்கெட்டர். ரைட்டா, ஸோ இந்த ஏரோநாட்டிக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி. சரியா, ஹெல்த் கேர் குட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற கம்பெனி. இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்பெனி. ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஹெல்த் கேர் குட்ஸ் பிஸ்னஸ் இன் இந்தியா. சரியா, ஸோ ரொம்ப ரொம்ப பரவணும், எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிராண்ட் அம்பாசிடராக ரொம்ப ஃபேமஸான அவங்கள அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் ஒரு கிரிக்கெட்டர் மயங்க் அகர்வாலை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா, அடுத்தது ஐசிசினா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலோட சிஇஓவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாமே முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. நிறைய சின்ன சின்ன ஆர்மி ரிலேட்டடான அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ டைம் இருந்ததுன்னா அதையும் பார்த்துக்கோங்க. பட் மேக்ஸிமம் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் கிடையாது. அதுக்காக நான் அதை லீவ் பண்ணிட்டேன். சரியா, ஐசிசியோட சிஇஓ யார் அப்படின்னா மனு ஷானி. ஓகேவா, மனு ஷானி. ஓகேவா, இவர் தான் ESPN ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எம்டியாக இருந்தார் இதுக்கு முன்னாடி. இப்போ இல்லை, ESPN ஸ்டார் ஸ்போர்ட்ஸோட ஃபார்மர் எம்டியாக இருந்தார் மனு ஷானி. சரி, இவர் இப்போ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோட சிஇஓ அப்பாயிண்ட் ஆயிருக்கார். ரைட்டா, அடுத்தது நம்ம எல்ஐசியோட புது மேனேஜிங் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா பிபின் ஆனந்த். ரைட்டா, பிபின் ஆனந்த். ஸோ எல்ஐசி போடுங்க, ஆனந்தமாக வாழுங்க அப்படி தானே சொல்லுவோம். ஸோ அதை ஆனந்த் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, எல்ஐசியோட புது எம்டி யார், பிபின் ஆனந்த் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, அடுத்தது ராயல் என்ஃபீல்டு. ஆர்இனா கண்டிப்பாக பசங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், பொண்ணுங்களுக்கு அதை விட நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ ஆர்இனன் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டோட சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா வினோத் தசாரி. சரியா, ராயல் என்ஃபீல்டோட சிஇஓ வினோத் தசாரி. சரியா, வினோத் தசாரி ஞாபகம் வச்சுக்கலாமா. ஓகேவா, ஸோ தசாரி. ஸோ நம்ம அப்படி நம்ம எப்படி நம்ம தஸ்ஸு புஸ்ஸுன்னு ஓட்டுவோம் வண்டியை ராயல் என்ஃபீல்டை. ஸோ ஓகேவா, ஆனால் தஸ்ஸு புஸ்ஸுன்னு எப்படி ஓட்டினாலும் அது ஸ்மூத்தாக தானே ஓடும். அதை ஞாபகம் வச்சுக்கலாம். வினோத் தசாரி ராயல் என்ஃபீல்டோட சிஇஓ அப்பாயிண்ட் ஆயிருக்கிறார். ஓகேவா, ஸோ இந்த 5 அப்பாயின்மெண்ட்ஸும் ரொம்ப முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த வாரம். ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கலாமா. அடுத்தது இந்த வாரம் நடந்த முக்கியமான அவார்ட்ஸ் பார்க்கலாம். சரியா, அவார்ட்ஸ் முக்கியமான அவார்டு என்ன அப்படின்னா அவார்ட் பிரவாசி பாரதிய சம்மன் அவார்டு. இதுனா என்ன, இதுதான் செகண்ட் கொஸ்டின். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். ஐ திங்க் வீடியோலேயே நம்ம பார்த்தோம். கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் இதை பற்றி நம்ம பார்த்தோம். எனக்கு அப்படி தான் ஞாபகம். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பிரவாசி பாரதிய சம்மன் அவார்டு. ஸோ பிரவாசி இந்த அவார்ட் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லணும். சரியா, ஓகேவா, இது யாருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர குமார் ஜோஷி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இவங்க RUG குரூப்போட ஃபவுண்டர் அல்லது சேர்மன் அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் ஃபவுண்டர், அதே மாதிரி சேர்மனும் இவர் தான். சரியா, இவர் மெயினாக எங்கே இருக்கிறார் அப்படின்னா ராஜஸ்தானில் பிறந்து சுவிட்சர்லாண்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த அவார்டை இந்தியன் பிரசிடென்ட் சார்பாக இந்தியன் எம்பசி சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி அவார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ மெயினாக இந்த அவார்டு எதுக்கு இவருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இவர் ஸ்க்ளீரோசிஸ்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக இந்த அவார்டை கொடுத்துருக்குறாங்க. சரியா, ஓகேவா. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன, பிரவாசி பாரதிய சம்மான் அவார்ட் எதுக்காக கொடுக்குறாங்க, எந்த பர்பஸ்க்காக இந்த அவார்ட் கொடுக்குறாங்க. சரியா இல்லையா. ஓகேவா, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ஈகோட் வின்னர் இருக்காங்க இல்லையா, ரீதா மொரினோ. ஈகோட்னா என்ன அப்படின்னா ஈகோட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு அப்ரிவேஷன் மாதிரி தான். என்ன அப்படின்னா E ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எம்மி, G ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிராமி, O ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆஸ்கார்,
T stands for Tony, ரைட்டா? ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணியிருக்கிறீங்க, ஸோ நம்ம ரொம்ப வருஷம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே என்னன்னு தெரியும், கரெக்டாக? கிராமினா கண்டிப்பாக தெரியும், ஆஸ்கர்னு என்னன்னு தெரியல, அவார்ட், சரியா? ஸோ எம்மி அவார்ட், கிராமி அவார்ட், ஆஸ்கர் அவார்ட், டோனி அவார்டு, இது எல்லாமே வின் பண்ணியிருக்கிறவங்க தான் அந்த ரீட்டா மோரினோ, சரியா? எல்லாமே எப்படி தான் வின் பண்ணாங்கன்னு தெரியல, அது ஒரு விஷயம். இதையும் தாண்டி இன்னொரு அவார்டு வேறு வாங்கி வச்சுருக்குறாங்க. என்னன்னா பீபாடி கேரியர் அச்சீவ்மெண்ட் அவார்ட், சரியா? இந்த அவார்டும் அவங்க வசப்படுத்திட்டாங்க, புரியுதா இல்லையா? ஸோ இது மூலமாக அவங்க பீகோட் ஸ்டேட்டஸை அடைஞ்சிட்டாங்க. ஸோ பீகோட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, ஸோ ஈகோட் ஆல்ரெடி அவங்க வாங்கியிருக்கிறாங்க, ப்ளஸ் ஒரு பீபாடி, ஸோ பீகோட். ஸோ பீபாடி கேரியர் அச்சீவ்மெண்ட் அவார்ட் ப்ளஸ் என்ன எம்மி அவார்ட், கிராமி அவார்ட், ஆஸ்கர் அவார்ட், டோனி அவார்ட். சொல்லும் போதே மூச்சு வாங்குது, ரைட்டா? இதெல்லாம் எப்படி தான் வாங்கினாங்கன்னு தெரியல, ரைட்டா? மெயினாக இவங்களுக்கு எதுக்காக இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார் எலக்ட்ரானிக் மீடியா. ஸோ எலக்ட்ரானிக் மீடியா க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக, அதில் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ரீட்டா மோரினோ, ரைட்டா? ரீட்டா மோரினோ, சரியா? ஓகேவா? இவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னா நியூயார்க்கில் கொடுத்துருக்குறாங்க, சரியா? ஓகேவா? ரீட்டா, ரைட்டா? அடுத்தது பாருங்க, ஜான் டிர்க்ஸ் கனடா கைட்னர் குளோபல் ஹெல்த் அவார்டு அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா விக்ரம் பட்டேல் அவங்களுக்கு. இந்த அவார்டு மெயினாக எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வேர்ல்டோட டாப் சயின்டிஸ்ட், சரியா? அவங்களுக்கு கொடுக்குற அவார்ட். டாப் சயின்டிஸ்ட் எதில் ரிசர்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய இந்த ஹெல்த் ரிலேட்டடான ரிசர்ச் பண்ணவங்களுக்காக, அதில் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக ரிசர்ச் பண்ணவங்களுக்காக கொடுக்குற அவார்டு தான் இந்த ஜான் டிர்க்ஸ் அவார்டு, சரியா? குளோபல் ஹெல்த் அவார்டு. இது விக்ரம் பட்டேல். விக்ரம் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பார்ல, நம்ம சியான் விக்ரம். ஸோ விக்ரம் பட்டேலுக்கு இந்த ஹெல்த் ரிலேட்டட் அவார்ட் கொடுத்துருக்காங்க, சரியா? ஓகேவா? ஸோ விக்ரம் ஏதோ ஒரு படத்தில் ஜான் அப்படிங்கிற கேரக்டரும் ப்ளே பண்ணாங்க இல்லையா? அது எந்த படம்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஓகேவா? ஸோ அது ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணிக்கலாம், சரியா? இந்த விக்ரம் பட்டேலுங்கிறவர் அவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கம் ப்ரொஃபஸர், சரியா? ஓகேவா? மெயினாக அந்த ஹெல்த் ரிலேட்டடான ரிசர்ச் நிறைய பண்ணியிருக்கிறதுனால அவருக்கு அந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க, சரியா? ஓகேவா? அடுத்தது பாருங்கள், யுஏஇயோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு தான் அந்த சயீத் மெடல், புரியுதா? ஸோ யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸோட ரொம்ப உயரிய ஒரு விருது தான் இந்த சயீத் மெடல், சரியா? சயீத் மெடல். இந்த நம்ம இந்தியன் பிஎம் நரேந்திர மோடி அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. மெயினாக எதுக்கு அப்படின்னா ரெண்டு கண்ட்ரீஸும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது, அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக, ஒரு நல்லுறவுக்காக அவங்களோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான சயீத் மெடலை நம்ம இந்தியன் பிஎம் நரேந்திர மோடிஜிக்கு கொடுத்துருக்குறாங்க, சரியா? இதுதான் இந்த வாரம் நடந்த முக்கியமான அவார்ட் ஃபங்க்ஷன், சரியா? அடுத்தது இந்த வாரம் நடந்த முக்கியமான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி கப் அப்படிங்கிறது நடந்தது. இந்த 2019 சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி கப், சரியா? இது 5th டோர்னமெண்ட், சரியா? ஸோ 5th எடிஷன் இது, ஓகேவா? இதில் சவுத் கொரியா வின் பண்ணியிருக்கு. யாருக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னா இந்தியாவை டிஃபீட் பண்ணி சவுத் கொரியா வின் பண்ணியிருக்கு ஃபார் த 3rd டைம், நாட் இன் அ ரோ. ஸோ தொடர்ந்து 3rd டைம் கிடையாது, ஸோ 3வது முறையாக வின் பண்ணியிருக்கிறாங்க, சரியா? ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சவுத் கொரியாங்கிறது வேர்ல்டில் 17th பொசிஷனில் இருக்குது ரிலேட்டட் டு ஹாக்கி. இந்தியாங்கிறது 5th பொசிஷனில் இருக்குது, ஓகேவா? ஸோ பட் வின் பண்ணது சவுத் கொரியா தான். ஸோ இதையும் அடிஷனல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. எங்கே இந்த ஈவெண்ட் நடந்ததுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மலேசியாவில் இந்த ஈவெண்ட் நடந்தது, சரியா? அடுத்தது 2019 இந்தியா ஓப்பன் பேட்மிண்டன் ஈவெண்ட் நடந்திருக்கு. யோனக்ஸ் சன்ரைஸ் இந்தியா ஓப்பன் 2019 அப்படின்னு இதை சொல்லுவாங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. 2019 இந்தியா ஓப்பன் பேட்மிண்டன் எப்படி சொல்லுவாங்க? யோனக்ஸ் சன்ரைஸ் இந்தியா ஓப்பன் 2019 அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே நடந்ததுன்னா நியூ டெல்லியில் நடந்தது. 26 மார்ச்லேருந்து 31 மார்ச் வரை நடந்தது. மேக்ஸிமம் இந்தியா நிறைய அவார்ட்ஸ்லாம் ஒன்று வின் பண்ணலை, ஓகேவா? ஸோ அதனால் ரொம்ப அந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் இல்லை, ஜஸ்ட் எங்கே நடந்தது, அதோட இன்னொரு நேமு, எங்கே எந்த டேட்ஸில் நடந்தது, இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க முக்கியமாக, சரியா? அடுத்தது பாருங்கள் 2019 மியாமி ஓப்பன், அது ஃப்ளோரிடா, யூஎஸில் இருக்கிற ஃப்ளோரிடாவில் நடந்தது. இது 35th, சரியா? 35th டோர்னமெண்ட். இது 18th மார்ச்லேருந்து 31st மார்ச் வரை இந்த ஈவெண்ட் நடந்தது, ரைட்டா? ஸோ முடிஞ்சிருச்சு இல்லையா? ஓகேவா? அடுத்தது ஏஷியன் ஏர்கன் சாம்பியன்ஷிப் 2019, ஓகேவா? ஸோ இது நடந்தது எங்கே அப்படின்னா சைனீஸ் டெபேயில் நடந்தது. இதில் இந்தியா தான் டாப் பொசிஷனில் இருந்தது, ஓகேவா? இந்தியா மொத்தம் 25 மெடல் வாங்கி இந்தியா டாப்ஸ் த லிஸ்ட், ரைட்டா? ஸோ இந்த 25 மெடலில் 16 கோல்டு, 5 சில்வர், 4 ப்ரோன்ஸ், ஓகேவா? மொத்தம் 25 மெடல் வாங்கி அட்லீஸ்ட் இந்த ஏஷியா ரிலேட்டடுங்கிறதுனால நம்ம ஈஸியாக நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எதுனாலும் வெற்றிங்கிறது கண்டிப்பாக கஷ்டம் தான் இல்லையா? ஸோ அதுக்காக அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது 12th டோர்னமெண்ட், 12th சாம்பியன்ஷிப், சரியா? எங்கே நடந்ததுன்னு பார்க்கணும், யார் டாப் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும், சரியா?
ஏர்கன் சாம்பியன்ஷிப் ரைட்டா. அடுத்தது பாருங்கள் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரிசையில் இந்தியாங்கிறது ஃபஸ்ட் பொசிஷனுக்கு வந்ததுக்காக ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மேஸ் அப்படிங்கிறத வழங்கியிருக்கிறாங்க. இந்தியா அந்த பொசிஷனுக்கு ரீச் பண்ணியிருக்கிறார். ஓகேவா. டெஸ்ட் டீம் ரேங்கிங்கில் ஐசிசி வெளியிட்ட பட்டியலில் முதல் இடத்துல இருக்குது ரைட்டா. ஸோ அதனால் விராட் கோலி இந்த அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. ஓகேவா. தேர்ட் இன்னர் ரோ வரிசையாக 3வது டைம் இந்த அவார்டை அவங்க பெறுறாங்க. சரியா நம்ம இந்தியா ரைட்டா. அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம ஸ்குவாஷ் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்குவாஷ் வேர்ல்டு ரேங்கிங்கில் டாப் 10ல் முதல் இந்தியன் இடம்பெற்றிருக்கிறாங்க. சரியா. ஸோ இதுவரை இடம்பெற்றது கிடையாது. ஸோ ஸ்குவாஷ் வேர்ல்டு ரேங்கிங்கில் டாப் 10 பொசிஷனில் முதல் முறையாக ஒரு இந்தியன் இடம்பெற்றிருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா சௌரவ் கோஷல். ஸோ சௌரவ் கங்குலி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சௌரவ் கங்குலி கிரிக்கெட்டர். இது யார் ஸ்குவாஷில் சௌரவ் கோஷல். ஸ்குவாஷ் சௌரவ் கோஷல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இவர் எந்த பொசிஷனில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். டாப் 10ல் 10th பொசிஷனில் இருக்கிறார். ஸோ நுனி இலையில் டாப் 10க்குள்ளே நுழைஞ்சிருக்கிறார். ஓகேவா. சௌரவ் கோஷல். ஸோ இந்த எல்லா ஈவெண்ட்ஸையும் லைட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த வாரம் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மார்ச் 30 இருக்குல்ல, அது ராஜஸ்தான் திவாஸ் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் இன்னொரு திவாஸ் பார்த்தோம். ஸோ திவாஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு டே, அதோட ஃபவுண்டேஷன் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது உருவான நாள், அதுதான் டேன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் நம்ம லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் ஒரு ஸ்டேட் உருவான நாளை பற்றி நம்ம பார்த்தோம். அது என்ன ஸ்டேட் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணணும். இதுதான் உங்களுக்கான தேர்ட் சர்ப்ரைஸ் கொஸ்டின். சரியா. ஓகேவா. ஸோ மார்ச் 30 ராஜஸ்தான் திவாஸ் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ராஜஸ்தான் திவாஸ்னால நமக்கு தெரிஞ்சிருச்சு ராஜஸ்தான் உருவான நாள், ராஜஸ்தான்கிற ஸ்டேட் உருவான நாள். சரியா. ஸோ அதுக்கு முன்னாடி அப்போ ராஜஸ்தான் இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி கிடையாது. ராஜ்புட்டானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்போம் இல்லையா. அதில் மேக்ஸிமம் நம்ம ராஜஸ்தான் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம். ராஜ்புட் நம்ம ஹிந்தி ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ராஜ்புட்ஸ் இவங்கெல்லாம் ராஜ்புட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதோ நிறைய ஹிந்தி ஃபிலிம்ஸில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ராஜ்புட்டானா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அது ராஜஸ்தான் அப்படின்னு மாறினது மார்ச் 30 1949 அப்போ. புரியுதா இல்லையா. 1949 அப்போ மார்ச் 30 அப்போ தான் ராஜஸ்தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் ஃபார்ம் ஆகி இப்போ வரை இருக்குது ரைட்டா. ஸோ அந்த டேயை தான் ராஜஸ்தான் திவாஸ் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஞாபகம் வச்சுக்கலாமா. இதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் ஒரு டே பார்த்தோம். அது என்ன டே, எந்த ஸ்டேட் உருவான நாள் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரியா. அடுத்தது பாருங்கள் April 1. கண்டிப்பாக இது ஃபூல்ஸ் டே கிடையாது. ஸோ அதையும் தாண்டி நிறைய விஷயம் நடக்கும் அந்த நாள் ரைட்டா. ஸோ ஒடிஷாவோட ஃபவுண்டேஷன் டே, 84th ஃபவுண்டேஷன் டே ஆஃப் ஒடிஷா ரைட்டா. ஸோ இந்த டேயை தான் உட்கல் திவாஸ் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். உட்கல் திவாஸ். ஸோ திவாஸ்னா என்ன, ஒடிஷா உருவான நாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. ஸோ உருவான நாள்னா என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி பீகாரோட பார்ட்டாக தான் இருந்தது ஒடிஷா. சரியா. ஸோ பீகார்லேருந்து தனியாக லிங்குஸ்டிக் பேசிஸில் பிரிஞ்ச முதல் ஸ்டேட் ஒடிஷா தான். புரியுதா. 1936 அப்போ லிங்குஸ்டிக் பேசிஸ்னா என்ன அப்படின்னா லாங்குவேஜ் பேசிஸ். ஸோ முன்னாடி வேறு மாதிரி டிவிஷன் இருந்தது நம்ம இந்தியா. ஸோ அதுக்கு பிறகு லாங்குவேஜ் இந்தந்த லாங்குவேஜ் பேசுகிற பீப்புளெல்லாம் ஒரு ஸ்டேட் அந்த மாதிரி டிவைட் பண்ணாங்க. ஸோ அதில் முதல் ஸ்டேட் டு பி ஃபார்ம்ட் பேஸ்ட் ஆன் லிங்குஸ்டிக் பேசிஸ் எது அப்படின்னா அந்த ஒடிஷா தான். புரியுதா. 1936 அப்போ பீகார்லேருந்து செப்பரேட் ஆச்சு. அந்த டேயை தான் இந்த உட்கல் திவாஸ் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். உட்டா உடஞ்சிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டா உடஞ்சிரும். ஸோ அதை விட்டா உடஞ்சிரும். ஸோ உட்கல் ஒடிஷா உட்டா ஒடிஞ்சிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உட்கல் திவாஸ் ஒடிஷாவோட ஃபவுண்டேஷன் டே. ஓகேவா. இந்த வருஷம் 84th ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேட் பண்ணுறோம். சரியா. அடுத்தது பாருங்கள் April 2 என்ன டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா வேர்ல்ட் ஆட்டிசம் அவேர்னஸ் டே. ஆட்டிசம் பற்றி நமக்கு தெரியும். பட் நிறைய பேர் தெரியாமல் கூட இருப்பாங்க. ஸோ அதுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த டே April 2 அப்போ வேர்ல்ட் ஆட்டிசம் அவேர்னஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா. செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த சென்ஸ் ஜஸ்ட் அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த டே. இப்போ நம்ம இதை பற்றி பேசுகிறோம் இல்லையா. அப்போ ஆட்டிசம் பேஷண்ட்ஸ் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுப்போம்ல. அதுக்காக ஒரு டே தான் அது. ASD அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ஸ். அதை பற்றின அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் அந்த டே ரைட்டா. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னா அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். இதுதான் இந்த வருஷத்துக்கான ஆட்டிசம் அவேர்னஸ் டேயோட தீம். ஸோ 2008 இந்த டேயை செலிப்ரேட் பண்ணுறோம். அதையும் தெரிஞ்சுக்கணும். சரியா. அடுத்தது ஒரு வீக் பற்றி பார்க்க போகிறோம். April 1 April 7 வர ரைட்டா. April 7 ஆகலை தான் நினைக்கிறேன் ரைட்டா. April 1 April 7 வர ஒரு வீக் செலிப்ரேட் பண்ணுறோம். ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் வீக் அப்படிங்கிற வீக். சரியா. ஸோ பிளைண்ட் பீப்புளுக்கு அது ரிலேட்டடாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய பேர் தேவையான மருத்துவ வசதி கிடைக்கும் அப்படி இருந்தும் அது அவைலபிள் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அது இருக்குது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி பீப்புளுக்காக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான் இந்த வீக். சரியா. April 1 7. சரியா. அடுத்தது
அடுத்தது ஏப்ரல் 4 இன்டர்நேஷ்னல் மைன் அவேர்னஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா, மைன் அவேர்னஸ் டே. இதுக்கான தீம் என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ், இந்த வருஷத்துக்கான தீம் சரியா, யுனைடெட் நேஷன்ஸ் ப்ரொமோட்ஸ் எஸ்டிஜிஸ், சேஃப் கிரவுண்ட், சேஃப் ஹோம், சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஓகேவா, எஸ்டிஜின்னு என்ன அப்படின்னா சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஓகேவா, ஸோ மெயினாக எதுக்கு அப்படின்னா இந்த மைன் சுரங்கம்ல நிறைய நம்ம வேற இறக்குறாங்க, அந்த தொழிலாளர்கள், மைனிங் தொழிலாளர்கள்லாம் ரொம்ப பாவம் இல்லையா. ஸோ அவங்களுக்கான ஒரு டே தான் இந்த, அதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற டே தான் அந்த இன்டர்நேஷ்னல் மைன் அவேர்னஸ். நம்ம ஒரு சுரங்கம் நம்ம ஏதாவது நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா அது ரிலேட்டடான நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு தான் போகணும். பட் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லைல்ல. ஸோ அதுக்காக ஒரு டே, அதுக்கான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் மைன் அவேர்னஸ் டே ஏப்ரல் 4 செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள், இதெல்லாம் உங்களுக்கு மைண்டில் நிற்கும் சரியா. 2005 இருந்து இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா, மார்ச் 30 அப்போ ராஜஸ்தான் டே, ஏப்ரல் 1 அப்போ ஒடிஷா டே, உட்கல் திவாஸ் அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, உட்டா உடஞ்சிரும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏப்ரல் 2 வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டே, அதோட தீம் தெரிஞ்சுக்கணும். ஏப்ரல் 1லேருந்து 7 வரை பிளைண்ட்னஸ் வீக், ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் வீக். ஏப்ரல் 4 என்ன டே, இன்டர்நேஷனல் மைன் அவேர்னஸ் டே சரியா. ஸோ இந்த வீடியோவில் 3 சர்ப்ரைஸ் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்குறேன். ஓகேவா, ஸோ இந்த 3க்கான ஆன்சர்ஸ் நீங்கள் ப்ரீவியஸான வீடியோஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணியிருந்தாலே ஈஸியாக தெரிஞ்சிடும். அதை ஃபஸ்ட் யாரை கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரியா. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி படிங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஈஸி அபயம் ட்ரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.